அதாவது தமிழ் சினிமால இப்படியும் பேய் படங்களை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சவுண்ட வச்சு மட்டுமே ஒரு ஹாரர் பிலிம் எடுத்திருக்காரு டைரக்டர் அறிவழகன். ஆக்சுவலா அவரை பத்தி சொல்லணும்னா அப்பவே ஈரம்னு சொல்லிட்டு தண்ணிய வச்சே ஒரு பேய் படம் எடுத்திருப்பாப்ல. அதுக்கப்புறம் வல்லினமா இருக்கட்டும், குற்றம் 23 இருக்கட்டும், இவரோட படங்கள்லாம் பாத்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் ஒரு மூவியா இல்லாம அந்த படங்கள்ல நிறைய சயின்ஸ் இருக்கும், நிறைய நேச்சர் கனெக்ட் ஆயிருக்கும், நிறைய இடங்கள்ல நமக்கு தெரியாத மிக முக்கியமான மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். அப்படி நிறைய ஆச்சரியப்படுத்துற மாதிரி மிக முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த சப்தம் படத்துலயும் இருக்கு. முக்கியமா இந்த படத்தோட சவுண்ட் டிசைனிங் நிறைய இடங்கள்ல நம்மள பயங்கரமா ஆச்சரியப்பட வைக்குது. நான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், இந்த படத்தோட அந்த கலரா இருக்கட்டும், எல்லாமே பாக்குறதுக்கு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல இருக்குங்க. இந்த படம் கதையா எப்படி இருக்கு, ஹாரரா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரம் அளவு இல்ல, ஆனா ரொம்ப மோசமும் கிடையாது. நீங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தியேட்டர்ல நீங்க போயிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்க தியேட்டரா பார்த்து நீங்க புக் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல்ல இருக்கும். எனக்கு அப்படிதான் இருந்தது. இந்த படத்துலயும் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனா இருக்கட்டும், கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா இருக்கட்டும், எக்கச்சக்கமான புது புது விஷயங்களையும் நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸையும் கொண்டு வந்திருக்கிறாப்ல. எப்பயும் போல எனக்கு தெரிஞ்சு ஒரு டைரக்டர் ஆகாம இருந்தா ஒரு சயின்டிஸ்டாவோ, ஒரு இன்ஜினியராவோ, ஒரு டாக்டராவோ இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை சப்தம் அப்படிங்கிற படத்தை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கறத கீழ மறக்காம பதிவு பண்ணுங்க. பார்க்கலனா கண்டிப்பா ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம போய் தியேட்டர்ல பாருங்க.